Very good morning, students. Today in our class we are going to see that the continuity of the play 8th unit play Jack and the Beanstalk, author Stephen Kellogg. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி நமக்கு வந்து சீன் 1ல் செகண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம். see that அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக்னுடைய அந்த அதாவது ஜாக்கும் பீன்ஸ் மரத்தண்டும் அப்படிங்கிற பிளேனுடைய சீன் 1னுடைய செகண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம். see that scene 1 at home. in last class Jack accepted to give the cow to the old man. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்கும்பொழுது மந்திர அவரை விதையை எடுத்துக்கிட்டு மாட்டை அந்த ஓல்டு மேனுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நரேட்டர் ஜாக் ran all the way home. He was so excited to tell his mother about the old man and the magic beans. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 5 மந்திர அவரை விதையை நான் கொடுக்குறேன், அது வந்து உன்னை பணக்காரனாக ஆக்கும். என்கிட்ட பணம் இல்லை, உன்னோட மாட்டை வாங்கிக்கிறேன், ஆனால் அந்த அவரை விதை வந்து பார்த்திங்கன்னா உன்னை பணக்காரனாக ஆக்கும்னு சொல்கிறாரா. அதனால் என்ன பண்ணுறான், அந்த அவரை விதையை வாங்கிட்டு ரொம்ப தன்னோட வீட்டுக்கு ஓடி போகிறான். ஓடி போய் அம்மாக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் மாட்டை விட்டுட்டு 5 மந்திர அவரை விதையை அந்த ஓல்டு மேனுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆர்வமாக ஓடி போகிறான். கிழவன் பற்றியும் மந்திர அவரை விதையை பற்றியும் சொல்ல ஆர்வமாக வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல போகிறான். ஜாக் ரன்னிங் ஹோம். மாம் 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 லுக் வாட் ஐ ஹாவ் காட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த அவரை விதையை வாங்கிட்டு ஆர்வத்தோடு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்காக ஓடி வீட்டுக்கு சேர்ந்து, அம்மா அம்மா இங்கே வாங்க என் கையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேகமாக வந்து என் கையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மதர் டிட் யூ கெட் எ குட் ப்ரைஸ் ஃபார் த கவ். அவங்க ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருந்தாலும் பண தேவைக்காக தான் அந்த மாட்டை விற்றாங்க. அவன் வந்து ஜாக் வந்து அந்த மாட்டை விற்றுட்டு பணம் கொண்டு வந்திருப்பான் அப்படிங்கிற இதில் நம்மளுடைய பசுக்கு நல்ல விலை கிடைச்சதா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வராங்க. ஜாக் நோ மாம் பட் ஐ காட் தீஸ் மேஜிக் பீன்ஸ் இன்ஸ்டேட். இல்லைம்மா, நம்மளுடைய மாட்டுக்கு நல்ல விலையெல்லாம் கிடைக்கல, அதுக்கு பதிலாக இந்த 5 அவரை விதை கிடச்சிச்சு, அதை நான் கொண்டு வந்திருக்கேன், அது மூலிமா நம்ம பணக்காரராயலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மதர் ஆங்க்ரி வாட் ஓ யூ ஃபூலிஷ் பாய். அதாவது பார்த்தீங்கன்னா பண தேவையை நிறைவேற்ற முடியாத மகனை பார்த்து ஓ அப்படின்னு சொல்லி கோபமாக, என்ன நீ ஒரு முட்டாளாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜாக்கிட்ட அவங்க அம்மா கோபப்பட்டுக்கிறாங்க. ஜாக் மாம் they will make us rich, trust me. ஜாக் சொல்கிறான், அம்மா இது நம்மளை வந்து கண்டிப்பாக பணக்காரராக்கும், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஜாக் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான். மதர் நோ வே தீஸ் பீன்ஸ் ஆர் யூஸ்லெஸ். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நோ வே தீஸ் பீன்ஸ் ஆர் யூஸ்லெஸ். இருக்காது, கண்டிப்பாக இந்த அவரை விதைகள் பயனற்றதாக தான் இருக்கும், நமக்கு எந்த யூஸும் கிடையாது, இந்த அவரை விதையினால் நம்மளுடைய பணத்தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நரேட்டர் ஜாக்ஸ் மதர் வாஸ் வெரி கிராஸ் அண்டு த்ரூ த பீன்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா நரேட்டர் சொல்கிறாரு, ஜாக்களுடைய அம்மா கோபமும் வருத்தமும் வந்துடுச்சு, அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபமும் வருத்தமும் அடைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவன் கையில் இருந்த அந்த 5 மந்திர அவரை விதையை பீன்ஸ் விதையை பிடுங்கி ஜன்னல் வழியாக வெளியே எரிஞ்சிடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
அதுக்கப்புறம் சீன் 2 இருக்குது, அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சீன் 1 அது வீட்டில் நடந்தது, அந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளாஸில் சீன் 2 பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.